உத்திர நட்சத்திரக்காரர்கள் வருடாந்திரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரமான அவங்க பிறந்த நாள் அன்று இங்க வந்து அவங்க ஈசனையும் மங்களாம்பிகையும் வழிபாடு செய்து இந்த மாங்கல்ய மகரிஷியிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில எல்லா வளங்களும் இருக்கும். இதை விட அடுத்தது ஒரு சிறப்பு என்ன? கால் வலி இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்தால் அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காதாம். பாருங்க, நமக்கு தெரியாத ஆலயங்கள், தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு இல்லையா? நம்ம முன்னோர்கள் வந்து என்ன அழகான இந்த மாதிரி சிவன் ஆலயங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த ஆலயத்திற்கான ஒரு சிறப்பையும் கொடுத்து, அங்க சில மகரிஷிகள், சில முனிவர்கள் அவங்க தபஸ் பண்ணி அந்த இடத்திற்கு ஒரு பலத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி மாங்கல்ய மகரிஷி இந்த இடத்துல நம்ம போய் அவரை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே மங்களமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. ஸோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வருடத்துல போய் தரிசனம் செய்து விட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்பவுமே நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சம்பந்தி சண்டை அது வரவே வராது. திருமணம் நிச்சயித்து அந்த பத்திரிகையை அங்க கொண்டு போய் வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தா அந்த குடும்பமும் மிகவும் செழிப்பாக இருக்குமா. இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான தகவல் நமக்கு உத்திரம் நட்சத்திரத்தினால கிடைச்சது இல்லையா? ஸோ உத்திர நட்சத்திரக்காரர் மட்டுமல்லாமல் இது பொதுவாகவே எல்லாரும் சென்று வழிபட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும்.